புதன்வார பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறத மையப்படுத்தி இருக்கக்கூடியது. குடும்பத்தில் யாராவது குழந்தைகள் பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறாங்கன்னா அவங்க படிப்பு நல்லா இருக்கணும், தடையில்லாமல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த புதன்கிழமை வருகின்ற பிரதோஷத்தில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த வகையில் நாளைக்கு வர்ற பிரதோஷத்தன்று குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஒருவேளை குழந்தைகள் வர முடியாத சூழ்நிலை அப்படிங்கும் போது அவர்களின் பெற்றோர்கள் போய் அவர்களுக்காக அங்கு வேண்டிக் கொள்ளலாம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விபூதி அணிந்து கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். மாலை நேரம் ஆலயத்திற்கு சென்று அந்த உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் பூஜையை பார்த்து முடித்ததுக்கு பிறகு. இது ரொம்ப அற்புதமானது. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆலயத்தில் உழவார பணிகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படி உழவார பணிகள் செய்கிறோம் அப்படிங்கும்போது மனம் தூய்மையாவதுடன் ஆலயமும் தூய்மையாகும். இந்த வழிபாடு செய்வது பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் உட்காந்து ஒரு 5-10 நிமிடம் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டு அந்நேரத்திலே இறைவனிடம் நமது வேண்டுதலை வைக்கலாம். மாற்றுக்கருத்தே இல்லை, கண்டிப்பாக பலித்தமாகும். இப்போ பூஜை ஆகும், 4:30 மணிக்கு மேலே பூஜை ஆகும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது பால், தயிர், தேன் அல்லது திருமஞ்சன பொடி, சந்தனம், பன்னீர், இளநீர் இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று நம்மளால் அபிஷேகத்திற்கு வாங்கி தர முடியும் அப்படிங்கும் போது அதை இறைவனுடைய அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம். அது ரொம்ப சிறப்பான விஷயம்.